இவருடைய நோக்கம் பூரா பணம் தான். எங்க அதாவது சொல்லியிருப்பாரு, ஒரு மாதம் 10 லட்ச ரூபா அவங்க நண்பர்கள் தராங்கன்னு சொல்லியிருப்பாரு. நண்பர்கள் சும்மாவா தர போகிறாங்க? காரண காரியம் இல்லாமல் யாராவது ஒரு மனுஷன் இன்னைக்கு பணம் தருவாங்களா? அதுவும் 10 லட்ச ரூபா தருவாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, பாஜக இருக்க எல்லாருமே போய் அங்கே அண்ணாமலையோட சேர்ந்துருவாங்களாம். அவர் தான் அடுத்த சிஎம்மா, அடுத்த பிஎம்மா. இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்ல கோடி கோடி, பலாயிரம் கோடி பினாமியை உருவாக்கி அப்படியே பயங்கரமா ஒரு லிஸ்டே சொல்லலாம். சவுக்கு சங்கர்லாம் ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாரு. அப்பேற்பட்ட ஊழல்வாதி தான் இந்த உத்தமபுத்திரன் நொண்ணாமலை. யாரு? நொண்ணாமலை. இவர் எங்க தமிழ்நாட்டை ஆண்டு விஜய் எல்லாம் காலி பண்ணி அவ்வளோ பெரிய ஃபேமா இவருக்கு. அடே எப்பா 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 முடியல. படுத்துட்டு கனவு காணுவார் போல் இருக்குது. படுத்துட்டு காரி துப்புனா நம்ம மூஞ்சி மேலே தான் விடுவோம்ல, அது மாதிரி தான் இவர் அசிங்கப்பட போறாரு. இப்போ இனிமே இவருக்கு 7.5 அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஓட்டமா ஓடுவார். நான் 6 மாசம் முன்னாடியே ஒரு சிலருக்கு சொல்லியிருப்பேன், அண்ணாமலை அரசியலிலிருந்து மொத்தமாக காணாம போயிடுவார். அப்ப பல பேர் நம்பியிருக்க மாட்டாங்க, பயங்கரமா கொந்தளிப்பாங்க. அந்த அண்ணாமலை ரசிகர்கள்லாம் அப்படியே பயங்கரமா கொந்தளிப்பாங்க. அதாவது எங்க அண்ணாமலை மாதிரி எங்க அண்ணாமலை மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது, எங்க நாட்டையே தூக்கி நிறுத்த வந்தவர், அப்படி எப்படின்னு பில்டப் கொடுப்பானுங்க. ஆனா பாவம் அந்த பயப்பிள்ளைகளுக்கு அவருடைய உண்மையான முகம் தெரியாது. இதெல்லாம் எங்க மோடிஜி கேள்விப்பட்டுதான் அவர் வருத்தப்பட்டு இவரை கண்டுகொள்ளவில்லை. என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ கோடிய ஒரு பதவியை வைத்து கொண்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க, அவ்வளோத்தையும் பெற்றுக்கொண்டு கட்சியை வளர்ப்பாருன்னு பார்த்தா கட்சி வளர்க்கல. அவர் வளர்ந்துக்கிட்டாரு, அவர் ஃபெமிலியாரிட்டியை வளர்த்துக்கிட்டாரு, கட்சியை ஒன்றும் வளர்க்கல, சொத்து நிறைய சேர்த்துட்டாரு, கோடி கூட கொள்ளை அடிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் இவருக்கு இந்த பதவிக்கே இவ்வளோ கொள்ளை அடிக்கிறான்னா, இந்த ஆளுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தான்னா எப்படி கொள்ளை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தில் தான் அவர்கள் இவரை ஓரம் கட்டினார்கள். இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது வேற எதுக்கும் கிடையாது, நாட்டை வளர்க்கணும் அதெல்லாம் கிடையாது, சம்பாரிச்ச சொத்தை காப்பாற்றிக்கணும். அரசியல்ன்ற ஒரு பின்புலம் இருந்தா, ஒரு இயக்கம் இருந்தா கொஞ்சம் தொடர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். இங்க பார்த்தா ஊழையிடுறத பார்த்தா ஊனு பயங்கரமா ஊழையிடுறீங்களே. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை தனிக்காட்டு அசிங்கம். எப்படி தனிக்காட்டு அசிங்கம்ன்றது கூடிய சீக்கிரம் அந்த அசிங்கம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் எப்படி அரசியலை விட்டு ஓட்டமா ஓட போறாருன்றதை பார்த்து பல பேர் வயிறு வலிக்க சிரிக்க போறீங்க. சில சமயங்களை யோசிச்சு பார்ப்பேன், ஏன்னா அது மேலே கட்சியில் சேரவே முடியல இந்த கட்சியில் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். எல்லாமே நன்மைக்கு. பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதை விட அதிசயமானவைன்ற ஒரு பழமொழிக்கேற்ப நீ